ஒரு சின்ன இடத்துல 1 கிலோ 6 ரூபான்னு ஆரம்பிச்ச தொழில் இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா 2 லட்சம் கிலோவுக்கு மேல மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கு. இந்த தொழில நடத்திட்டு இருக்கக்கூடியவங்க மலர்விழி அண்ட் ராஜவள்ளி, இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா மாமியார் மருமகள். இந்த மாதிரி ஒரு மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் சேர்ந்து பல பேர் எடுக்க தயங்குற ஒரு ஃபீல்டு. இதுல நிறைய பண வரவு இருக்குன்னு தெரிஞ்சாலுமே எடுக்க தயங்குற ஒரு ஃபீல்டு இவங்க 2 பேரும் அனலைஸ் பண்ணி எடுத்து வெளிநாடுகள்ல எப்படி செயல்படுது, இந்தோனேஷியன் மாடலை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா விருதுநகர்ல இருந்து ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குப்பையில இருந்து தான் இவங்க பிசினஸ் இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா கார்பேஜ் பேங்க் என்ற நேம்ல பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா வீடுகளாக போயிட்டு யாரெல்லாம் வந்து அந்த குப்பைகளை ப்ராப்பரா செக்ரிகேட் பண்ணி குடுக்கறாங்களோ குடுக்கறவங்களுக்கு பேமெண்ட், அதாவது 1 கிலோ 6 ரூபாயில ஆரம்பிச்சு பொருளுக்கு தகுந்த போல வந்து பேமெண்ட் அவங்களுக்கு நடக்கும். பாத்தீங்கன்னா ஒரே கல்ல 3 மாங்கா அப்படின்ற மாதிரி ஒரு வின் ஸ்ட்ராட்டஜி தான். ஒன்னு பாத்தீங்கன்னா ஏரியா கிளீனா நீட் ஆயிடுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதை ரெடி பண்ணி குடுக்கறதால வீட்டுல இருக்கக்கூடிய உமன் அப்ப அவங்களுக்கு வந்து மாசம் ஒரு 3000 இருந்து 5000 வரைக்கும் ஒரு இன்கம், ஓகேங்களா, ஒரு பாக்கெட் மணி மாதிரி ஒரு இன்கமே அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடுது. அண்ட் மூணாவதா பாத்தீங்கன்னா கார்பேஜ் பேங்கோட ஓவரால் கிராஸ்மே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. லைக் அவங்களோட ஒர்க்லோடு குறையுது, அவங்களோட ரெவென்யூ அண்ட் அவங்களோட மார்ஜின்ஸ்மே வந்து நமக்கு அதுல அதிகமாகுது. ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறாங்க, அவங்களும் வளர்றாங்க.